ஸோ விஜயும் காவேரியும் அந்யோன்யமாக பேசினாலே இந்த பிரச்சனையே சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. காவேரி வீட்டுக்கு வந்துட்டு நிற்காம அழுதுகிட்டே இருக்கா. விஜயும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தாவை கட்டுப்பிடிச்சி என் வாழ்க்கை அவ்வளோதான் போயிடுச்சு, நீங்கள் எவ்வளோ வாட்டி சொன்னீங்க எனக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க. தாத்தா வந்துட்டு இரு விஜய், இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற விடுவோம், நாளைக்கு காலையில் நம்ம அங்கே போய் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். நிவின் வேற இதெல்லாம் கேட்டு யமுனாவை இழுத்துட்டு வந்து, நீ ஒரு ஆர்வ கோளாறுன்றதை அடிக்கடி நிரூபிக்கிற, எல்லாத்துக்குமே உனக்கு கோவம் தான், பாதி விஷயத்த கேட்டு பாதி விஷயம் நீ கேட்கவே கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணால் கூட இப்போ அவங்க வந்து அந்யோன்யமாக நல்லா தான் இருக்காங்க. இப்போ ஏதாச்சும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வந்திருக்கோம், இனிமேலாச்சும் கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் இது எப்படியாச்சும் குமரனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சாரதா வேற ஒரு பக்கம் பேக் எல்லாம் பேக் பண்ணி போதும் அவ்வளோதான் நம்ம கிளம்பலாம், கொடைக்கானல் கிளம்பலாம், குமரனும் கங்காவும் இன்னொரு வீடு இங்கே வாடகை எடுத்து இங்கேயே இருக்கட்டும், நம்ம ஊருக்கே நம்ம போகலாம், இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியாது இப்படி சொல்லி அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அடுத்த நாள் வந்து லக்கேஜ் பேக் பண்ணி எல்லாம் வந்து வண்டியில் ஏற்றும் போது விஜய் நின்று பார்க்குறாங்க. விஜய் வந்து ஓகே நம்ம காவேரி மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்ட்டு ஓடி வராங்க. இதை பார்த்து குமரன் வந்து டென்ஷனாகி விஜயோட சட்டை பிடிச்சி எங்கடா போகிற ஈருன்ற மாதிரி கத்துறான். ஸோ இதோட இன்னையோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் வந்து நிவின் எப்படி வந்து குமரனுக்கு இந்த விஷயம் சொல்லி புரிய வைப்பாங்கன்னு பார்க்கலாம். சாரதா கொஞ்சம் காம் டவுன் ஆனதா வீக்கா ரீயூனியன் நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும்ன்ற நம்பியில். கேட்ச் யூ கைஸ், பாய்.